ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பசுமை வீடுகள் கட்டித்தரும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. ஆனால் கோவை மாவட்டம் பேரூர் செட்டிப்பாளையம் பகுதியில் பசுமை வீடுகளை தகுதியற்றவர்கள் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கும் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கோவையை அடுத்த பேரூர் செட்டிப்பாளையம் பகுதியில் தகுதியற்றவர்களுக்கு பசுமை வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டுகிறார் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சுப்பிரமணியன். விதிமுறைகளை மீறி நடந்துள்ள இந்த முறைகேட்டை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் உறுதி செய்துள்ளதாகவும் குறிப்பிடுகிறார் இவர். வறுமை கோடு பட்டியலில் உள்ளவர்களுக்கு மட்டுமே பசுமை வீடுகள் தரப்பட வேண்டும் என்று விதி உள்ள நிலையில் முறைகேடாக இப்பட்டியல் தயாரிக்கப்பட்டு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சுப்பிரமணியன். அந்த பட்டியலில் உதாரணமாக ஜெயராமன் அவருடைய மகன் செந்தில்குமாருக்கு பசுமை வீடு ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த பட்டியலில் அவருடைய முகவரியே இல்லைங்க. அதுக்கு காரணம் அவர் ஓய்வு பெற்ற தபால் ஊழியர். அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. வறுமைக்கு கீழுள்ள ஒரு பட்டியலுக்கு மேலே இருக்கிறவங்கள அந்த பட்டியலில் சேர்த்துருக்கிறாங்க. அதே போல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இது வீடு அடைஞ்சிருக்காரு. இன்னும் சில ஊராட்சி கவுன்சிலர்களுக்கும் இது ஒதுக்கி இருக்கிறதாக தெரிய வருதுங்க. ஏழை மக்களுக்கான அரசின் திட்டத்தை தகுதியற்றவர்கள் அனுபவிப்பதற்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருந்ததாக சுப்பிரமணியன் கூறுகிறார். 2010ஆம் ஆண்டிலிருந்தே இந்த முறைகேடு நடந்து வருவதாகவும் இவர் குற்றஞ்சாட்டுகிறார். நான் 2010 முதல் ஏதாவது வறுமை கோட்டிற்குள்ள ஒரு பட்டியலில் இணைக்க சொல்லி உங்களுக்கு ஏதாவது கடிதம் மனு வந்ததா விண்ணப்பம் வந்ததான்னு நான் பிடிஓ கிட்ட கேட்டிருந்தேங்க. அவர் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருந்தேன். அதில் அவர் தெளிவாக பதில் கொடுத்துருக்காருங்க. 2010லிருந்து இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு மனுவும் வாங்கலை. எனக்கு வறுமை கோட்டிற்குள்ள ஒரு பள்ளியில் சேர்த்த சொல்லி எனக்கு எந்த விண்ணப்பமே வரல அப்படின்னு. இதிலேருந்து என்ன தெரியுதுங்க, 2010க்கு மேலே வறுமை கோட்டிற்குள்ளோர் பட்டியல் சேர்த்துன அத்தனையுமே முறைகேடாக நடந்திருக்குது. மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் உள்ளிட்ட பிரிவினருக்கு பசுமை வீடுகள் திட்டத்தில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற விதியும் முற்றாக மீறப்பட்டிருப்பதாக கூறுகிறார் இவர். மேலும் பசுமை வீடுகளை 3 ஆண்டுகளுக்கு வாடகைக்கு விடக்கூடாது என்ற விதியும் மீறப்பட்டிருப்பதாகவும் சமூக ஆர்வலர் கூறுகிறார். ஏழை எளிய மக்கள் தங்களுக்கான அரசின் சலுகை கிடைக்காத ஏமாற்றத்தில் இருப்பதாக குறிப்பிடும் சுப்பிரமணியம், தவறிழைத்தோர் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். பசுமை வீடுகள் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக வந்த புகார் தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபொழுது விரைவில் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுஜாதா.